ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதனால் பிளாக் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சாரி, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து பிளாக் பண்ணாமலே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்து கேப் இருக்கும் வீடியோவில். அதனால் வந்து ஒரு 8 மந்த்துக்கு நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன். ஏன் எடுத்துருக்க மாட்டேன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக போக நம்ம பிளாகில் பேசிக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊட்டி. ஆமாம், ஊட்டி போயிட்டுருக்கோம். ஊட்டி வந்து நான் நேற்று நைட்டே கிளம்பிட்டோம் சென்னையிலேருந்து கிளம்பி நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 49 கிலோமீட்டர் ஊட்டி ரீச் பண்ணுருவோம். இப்போ இங்கேருந்து அப்படியே ரைடிங் கேஸ்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துங்க, கை கொலுசை மாற்றி போட்டுக்கிட்டேன். ஓகேவா, நடுவில் வேறு அண்ணன் போயிட்டாரு, நோ ப்ராப்ளம். இப்போ இங்கேருந்து ஊட்டி போகிறோம். ஊட்டி போகும்போது நம்ம என்னென்ன மிஸ் பண்ணோமோ, என்னென்ன, அதாவது இந்த 8 மாதத்துக்குள்ளே என்னென்ன ஆச்சுன்றத பேசிக்கிட்டே போவோம். ஓகேவா? என்னது இது? என்னது இது? சூர்யா மாதிரி அது வீங்கி இருக்குது பின்னாடி பக்கம். ரைடிங் ஹவுஸ் பேசிக்கிட்டே ஒழுங்கா போல. ஆமா, சரி, ஓகே. நம்ம அப்படியே பிளாக் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரைடிங் ஹவுஸ் மாட்டிட்டேன். ஓகே, ஊட்டியை போய் சுற்றி பார்ப்போம். நம்ம அதே மாதிரி பிளாக்ல பேசுகிறோம் வாங்க. ஓகேவா? இந்த கேமரா வீடியோ எடுப்பது ஜான். ஓகே, கட்டிங். ஐயோ, என்னது இது இவ்வளோ ஸ்பீட்? ஆமாம், ஸ்பீட் பிரேக்கர் சொன்னால் ஜல்லாடை கிளம்பி வச்சுக்கிறானுங்க. அப்படியே இந்த ஜல்லாடை கம்பியில் நம்மளை போட்டு அப்படி ஜல்லிச்சு எடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இப்போ எனக்கு. சரி மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் ஏகே. ரொம்ப நாளாச்சு, எல்லார்கிட்டையும் பேசியும் ரொம்ப நாளாக ரைட் போயும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக ரைட் போகாமல் இருந்தேன். ஏன் 8 மாதமாக ரைட் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இஷ்யூஸ், காரணங்கள், புதிய பிரச்சனைகள், புதிய எப்படி சொன்னால் ஒரு சில இழப்புகளும் வந்தது. மிஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்ச நாள் வந்து அப்படியே கொஞ்சம் நியூட்டாகவே இருந்துட்டேன். ஏன்னா இதுக்கு அடுத்து நிறைய வேலைங்க வந்தாலும் ரைடை பற்றி யோசிக்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. லடாக் போயிட்டு வந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண வேண்டியதாக இருந்தது எனக்கு. அதனால் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் சரி. அதுக்கு முன்னாடி பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். ஆமாம், நம்ம ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி ஏறிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் பார்த்தீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல பிளாக் பண்ணி, அதனால் அப்படியே பேசுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நிறைய விஷயங்கள்னு சொன்னேன் தெரியுமா? எதனால் 8 மாதமாக நான் பிளாக் பண்ணலன்ற காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். கட்சி வேலை, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் 2 பேர் இறந்துட்டாங்க முக்கியமானவங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லடாக் போன கடன், அது லோன்லாம் போயிருந்தது, அதெல்லாம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து கடையோட நான் உங்களுக்கே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய பேர், எனக்கு முக்கியமானவங்களாம் கொஞ்சம் 2 பேர் இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, ஒரு மாதிரியாக இருக்கும், அது ஃபீலிங் அப்புறம் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிஸ்னஸ்ஸு, கட்சி, ஆமாம் அரசியல், தாவேக்கால இருக்கும், சொல்லவே தேவையில்ல, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எலெக்ஷன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் வேறு கரெக்டாக. அதில் லடாக்லேருந்து வெளியே வந்தோடனே எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய அரசியல் போச்சு. அதிலலாம் போட்டு மண்டையை கழுவி விட்டாங்க. அதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, யாருமே கட்சியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக ஒரு ஸ்டெடியாக நிற்க மாட்டாங்க. வேணுன்ற பக்கம் அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது. வேணுன்ற போது அரசியலில் வேணுமா இந்த பக்கம் வேணால் அந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க, அந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. அது ஏதோ அரசியல் ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப நாள் அரசியல் வேணான்னு இருந்தேன். சரி, தளபதி வந்திருக்காரு, புதுசாக எதுனா செய்வார் அப்படின்னு தான் நினச்சி உள்ளே போனேன். அவர் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு.
அவர் தளபதி வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் எண்ணத்தில் இருக்கார். அது வந்து இப்போ அரசியல் தேவையில்லையே, ஏன்னா அது கான்ட்ரஸியாக போகுங்க அதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட ஒன்று பேசுவாங்க, இன்னொருத்தங்கிட்ட போய் இன்னொன்று பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நான் புதுசாக பார்க்குறேன் இந்த மாதிரி மக்களெல்லாம். அதனால் இந்த கட்சியை விட்டுருங்க, இந்த கட்சி மேட்ரை விட்டு நம்ம இப்போ ட்ராவல் மேட்ருக்கு போயிடுவோம். ட்ராவலை பற்றி மட்டும் பேசுவோம், ஓகேவா? நானும் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று, எங்கள் மாமா இருந்துட்டார், எங்கள் அம்மாவோட தம்பி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆயாவும் இறந்துட்டாங்க. அந்த டெத்து மேட்ரு அப்படியே கொஞ்சம் நம்மளாம் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அது நானே தெரியல. நானும் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டேன். பசங்க அதுக்குள்ளே வழக்கம் போல் கேரளா ரைட் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணானுங்க குரூப்பில். சரி கேரளா நம்மளும் போய் 8 மாதம் ஆச்சு, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஓவராக வேறு இருக்குது, சரி போவோம் ஒரு லாங் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளான்னு ஃபஸ்ட்டு குரூப்பில் பேசிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு வந்து கொடைக்கானல் மாற்றினானுங்க. கொடைக்கானல் ஆல்ரெடி நான் 2 வாட்டி போயிட்டேன், 2 வாட்டி 3வது 4வது வாட்டி போகிறது எனக்கு வந்து கொடைக்கானல் இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், ரைடை நான் உள்ளே வந்து கொலா பண்ணி ஊட்டிக்கு மாற்றிட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக வந்து மொத்தம் 5 பேர் பிளான் போட்டது கொடைக்கானலுக்கு. அதில் 2 பேர் நான் ஊட்டி கொடைக்கானல் தான் போக நட முடிச்சு அவங்க கொடைக்கானல் போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் வந்து ஊட்டி வந்துட்டோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானு, அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ், அதாவது சேலம். நாங்கள் சேலம் சொல்லுவோம், சதீஷ் அவன் பேர், சேலம் தான் சொல்லுவோம் ஷார்ட்டாக அவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஊட்டி போயிட்டுருக்கோம். ஊட்டிக்கு 49 கிலோமீட்டர் தான். ஏன் நைட் ஃபுல்லாக ப்ளாக் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய லாரி, பைக்கு, சரி பெரிய பெரிய காரு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பஸ்ஸு, இது தான் போகும் நைட்டில். அந்த டைமில் பிளாக் பண்ணுறதும் ரிஸ்க்கு, அது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நிறைய பிளாக்லாம் சொல்லியிருப்பேன். ஏன்னா மிட் நைட்டில் வந்து பிளாக் பண்ணால் நான் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, ஒரு இருளோன்னு இருக்கும், அது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது கேமராலேயும். நான் சும்மா பேசின்னு வரதை மட்டும் கேட்டுனுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஊட்டி கிட்டே ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி வியூவாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த அழகான பச்சை பசேன்ட்டு இருக்கிற அந்த மலைகளும், இந்த புதிய புதிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்டுக்கு பற்றியா, இதெல்லாம் என்ன மரமே தெரியலப்பா. ஓகே 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 இது பாக்கு மரம், பாக்கு மரம், எஸ் பாக்கு மரம். லாரி பின்னாடி ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா வந்து நான் பிளாக் பண்ணுறதுனால மோஸ்ட்லி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் ஓட்டுவேன். அதே மாதிரி வழக்கம் போல் வண்டியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு வேறு. என்ஜின் லைட் எரியுது, ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. இதை வச்சு நான் ஹில்ஸில் எப்படி தான் ஏற போடணும், அதுவே ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் பக்காவாக இருக்கும் எம்டியில். அதை நான் மிஸ் பண்ணுவேன் இந்த வாட்டி. ஏன்னா எல்லா ஹில்ஸ் ஏறும்போது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வச்சு நல்லாயிருக்கும், ஒரு வேலை ஜாலியாக இருக்கும். அது அந்த பிரேக் பிடிச்சி விட்றது என்ஜாய்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி மேலே ஏறிட்டுருக்கோம். டோல் வந்துச்சு, இது ஏதோ பாஸு கணக்குன்னு நினைக்கிறேன், எப்படின்னு பார்க்கலாம். என்ன சொன்னாங்க டோல் ஏதோ என்ட்ரி பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதில் ஏதோ என்ட்ரி பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி ஓகே, அதை தான் சொன்னாங்களா? பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக்னா நம்ம வண்டி தான் இருக்குது பிளாஸ்டிக்கா? சிக்கன் வச்சு கொடுக்குற இந்த பையன் டப்பா எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, டாப் பாக்ஸு அதுதான் இருக்கும். அதை பிளாஸ்டிக் கட்டி டேப் வச்சு கொடுப்பாங்க. ஓகே, ஊட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ ஊட்டியில் மேலே மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, பயங்கரமாக இருக்குது. அஜித்து போட்டு சும்மா பயங்கரமாக பங்க குளமாக வச்சுக்கிறாப்புல வண்டியை. நல்லா ஏகே தலைப்படி அப்படியே போட்டால் காப்பி ரைஸ் வச்சுருவானுங்க. பாட்டெலாம் பாடினா, அதனால் பாட்டு பாடல, மனசுக்குள்ளே பாடிக்கிறேன். சரி ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? என்னத்த ரெடி? போக போக ஏதோ சிஐசியா என்னென்னோ போட்டுக்கிறானுங்களே. சரி ஓகே, சிஎஸ்ஐ ஓ சிஎஸ்ஐ கம்ப்யூட்டர். சரி ஓகே, யானைகள் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்மளே யானை எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி கச்சி வச்சிரும். சும்மா சொன்னாங்க, யானைலாம் இருந்தால் பக்கத்துலேயே போகாதீங்க தயவுசெய்து யாரும். அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி அங்கே நிற்கிது, ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற யானையாக இருந்தால் கூட
கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. யானை தூக்கி போய்ட்டு மிதித்து பிரிக்கி ஏற்றுறோம். அதுக்கப்புறம் நம்மளை தரையிலேருந்து வச்சு தான் எடுக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியான்றனால உஷாராக போகணும் குமார். ஐயோ, முதல்ல ஒரு காட்டு அனிமல் இவனே இல்லைங்க, இந்த குரங்குல சொன்னேன். நீங்கள் டப்புன்னு உடனே ஜான் பக்கம் திரும்புவீங்கன்னு தெரியும். ஆஹா, என்ன ஒரு அப்பா ரொம்ப நாள் கட்சி அடிக்கிற கட்டுறா எப்பா சாமியை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மலையில் இந்த கட்டடிக்கிறோம். ஆக்சுவலாக லடாக்கில் அந்த டர்னிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, என்னோடய லாஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்து நான் ரிட்டர்ன் வரதை வந்து வீடியோ எடுக்கலை. ஏன் வீடியோ எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அதை இப்போ சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், கேளுங்க. நம்ம இப்படிலாம் போக மாட்டாங்க, நம்ம ஏதோ ட்ராவலர் பொறுமையாக பொறுமையாக போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஒருத்தன் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டான் வண்டி ஓட்டின்னு. ஹில்ஸ் ஊட்டி, ஃபஸ்ட் டைம் ஊட்டி பைக்கில் வரேன். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்திருக்கேன் ஊட்டிக்கு. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவங்க கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் ஒரு வாட்டி வந்தோம். அதுக்கப்புறம் 3வது வாட்டி ஊட்டி. அது ஏன் ஊட்டி இத்தனை வாட்டி வந்திருக்கேன், திருப்பி ஏன் வரீங்க கேட்டால், நான் இப்போ வர்றது ரொம்ப லாங் டைம். எப்படி சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட ஊட்டி வந்து நான் ஒரு 6 வருஷம் கழித்து இப்போ திருப்பி ஊட்டிக்கு வரேன். எஸ், 6 years above of ஊட்டி கம்மிங். யா, இப்படியுமே அடிக்கடி இங்கிலீஷில் பேசுவேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தான் இனிமேல் தான் வேலையேறுது. பிரேக்கிங்லாம் சும்மா சூடாகவும், ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரை தவிர வேறு எதுவும் போட முடியாது. கீழே ஒரு அள்ளி சாப்பிட்டோமா, அது ஒரே ஏப்பமாக வருது. தலைக்கடைக்கு லாரி பின்னாடியே போயிருந்தா எப்போ தாங்க வீடு போய் சேர்றது. குறுக்கில் ரோசிக்கிற மாதிரி குறுக்கில் வராப்ப. ஸ்பீட் பிரேக்கர் ஓகே, என்னடா விட்டு எல்லாத்தையும் போகிறான் ஸ்பீட் பிரேக்கரில். அது ஒரு ஸ்பீட் பிரேக்கராகவே அவங்க மதிக்கலைங்க. சரி, ரைட், ஓகே. இனி இப்போ நின்று வேலை வாழ்க்கை போல் வரணும். தனுஷ் டைலாகு என் ஸ்டைலில் சொன்னேன், அதை நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சிக்கூடாது. ஓகே, திருப்பிட்டு கட்டிங்னா ஐயோ எல்லாம் அந்த கட்டிங்லேயே போவீங்களே. யூ 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. ஆமாம், 30 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு போகக்கூடாது. ஆனால் இதில் 0 தான் போகுது. ஏன்னா என் ஸ்பீடாக மீட்ரு ஒர்க் ஆகலை. எஸ், வண்டி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம். வண்டியை மெயின்டைனே பண்ணாமல், ரெடியே கொஞ்சம் கூட பண்ணாமல் எடுத்துன்னு வந்தாலும் சொல்ல மாட்டேன். நானும் பண்ணி பார்த்தேன், அவங்க லேட்டாகும்பா, நீ விட்டு போயிடுப்பான்ட்டாங்க. நான் ரைடு இருக்குங்க, நான் போய் ஆகணுங்கண்ணே. சரி, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை கையில் கொடுத்துட்டானுங்க. ஸ்பீடாக மீட்ரு ஒர்க் ஆகலை, ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை, இன்ஜின் லைட் எரியுது. வண்டியில் யமகா சர்வீஸ் சென்டரில் விட்டாலே வேஸ்ட் தான். வெளியே கொடுத்து பார்க்கலாம் பார்த்தா வெளியே எவனுக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இந்த வண்டி வாங்கினதுலேருந்தே கதர்னுக்கிறேன் நான். இந்த யமகாவோட ஏபிஎஸ் லைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணியும் அந்த என்ஜின் ப்ராப்ளம், அந்த ஏபிஎஸ் சென்சாரோட ப்ராப்ளம்லாம் மென்ஷன் பண்ணி எடுக்கவே முடியல. சரி, ஓகே, என் இப்போ வைத்தறிச்சலு என் கஷ்டத்தை உங்ககிட்ட போட போகிறேன். அதாவது பார்த்துக்க, அதுக்குன்னு உங்ககிட்ட காசுலாம் கேட்க நினைக்காதீங்க. என் கஷ்டத்தை தான் போட போகிறேன், அவ்வளோ. சரி, ஊட்டிக்கு இன்னும் 34 இல்லை, 42 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பொறுமையாக அந்த ஹில்ஸ் தான் அழகாக ரசிச்சுட்டு பொறுமையாக அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த ப்ளாகை வந்து நான் இந்த இடத்துலேருந்தே எடுத்து போடுறேன் தெரியுமா. ஏன்னா இதில் நிறைய எடிட்டிங் வரும், கட்டிங் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவதுப்பட்ட ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நைட்டில் நிறைய ஹில்ஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் அதிகமாக தான் கவரேஜ் வரும் குறுக்கலன்ற மாதிரி டைலாக்கு. அதில் தான் அதில் டப்புன்னு கௌசிக்கின்ட்டேன். இவனுங்க ஜாலியாக இருக்கிறானுங்கயா, எந்த ஒரு கவலையும் இல்லை. காட்டில் வாழ்கிறது மனுஷன். அப்போ வந்து நம்மளாம் தப்பு பண்ணிட்டு குமார். இவனுக்கு இப்படி வண்டி ஓட்ட மாட்டானுங்களே, இன்னும் எதோ அடக்கொடக்கமாக போயினுக்கிறானுங்க. என்னத்துக்கு எவன் குடும்பத்தை தள்ளி எத்தனை குடும்பத்தை தள்ளி விட்டுருப்பானுங்கன்னே தெரியாது வண்டி ஓட்டுறேன்ட்டு. இவனுங்க இவ்வளோ நல்லவனுங்க இல்லை குமார், உண்மையாலேயே. இவனுங்க வண்டி ஓட்டினாங்கன்னா ரோட்டில் வரவங்களாம் பயந்து பக்கத்து தெருக்கு ஓடிடணும். பக்கத்தில் வேறு என்ன தெரு இருந்தால் அந்த பக்கம், ரோடு இருந்தால் அந்த பக்கம் போயிடணும். குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணி வரானுங்கப்பா வண்டியில்.
ஐயோ இவனுக்கு வேறு குறுக்க வரும். டேய் ரோட்டில் வண்டியில் இருக்குதுடா, டேய் எல்லாம் மேலே ஜாலியாக விளாடுங்கடா, போயிட்டு மரத்து மேலே ஏறி ரோட்டில் ஓடுனுங்கிறானுங்கப்பா இந்த பக்கம் அந்த பக்கம். ஒழுங்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்கிறேன், ஓகே? இவன் என்ன புதுசாக கொம்பு நட்டுன்னு வந்துக்கிறான். போன வாட்டி லடாக்கில் இதில் தானே பிடிக்க போட்டேன். எங்கேருந்தா வாங்குறானுங்களோ தெரியல இந்த ரெட் கலரில் கொம்பு. ஆனால் அது போட்டாக இது நம்பர் 1 அக்யூஸ் அப்படின்னு தூக்கிடுறானுங்க. என்ன பண்ணுறது? அந்த சின்ன பசங்களுக்கு அதை பிடிக்குதுங்க அந்த கொம்பு வச்சுக்கின்னு, அதனால் அதை வாங்கி மாட்டிக்கிறானுங்க பொழுது. ஹாய்டா தம்பி பேசிக்கிட்டே ரோட கவனமாக ஓட்டிவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லடாக் சீரிஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லடாக்குக்கு நாங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓப்பனாக சொல்லணும்னா. ஆமாங்க, ஏன்னா நாங்கள் வந்து லேலேருந்து லடாக் டெல்லி வரத்துக்கே திட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. எதனால் 5 நாள் நாங்கள் லேலேருந்து டெல்லி வந்துருந்தோன்னா, ஃபஸ்ட்டு லேலேருந்து இறங்கலாம் முடிவு எடுத்துட்டோம், ஓகேவா? இறங்கணும்னு முடிவு எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, காஷ்மீரில் ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு, ஜம்புலேயும் லேண்ட்ஸ்லைடு, உதயபூர்லேயும் லேண்ட்ஸ்லைடு, ஓகேவா? இருக்கிற ஒரே ரூட்டு நாங்கள் போன ரூட்டே திருப்பி அதே 1500 கிலோமீட்டர் திருப்பி நாங்கள் வண்டியை ஓட்டணும். 2000 கிலோமீட்டர்கிட்ட வந்துடும். அதில் அப் அண்ட் டவுன் இல்லை, சாரி, அதில் போகிறதுக்கு மட்டுமே 2000 கிலோமீட்டர் வந்துடும். லேல நாங்கள் அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்ட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு. சரி என்ன பண்ணோம், உதயபூர் ரோட்டு வந்து அப்பயே லாக் ஆகிருந்தேன், அதுக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஹையஸ்ட்டு கொஞ்சம் முக்கியமான ரோடுனால சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உதயபூர் ரூட்டை பிடிச்சோம். ஓட்டணும் 250 கிலோமீட்ரு கார்கில்லேருந்து ஓட்டணும், ஓகேவா? ஓட்டி போய் பார்த்தா அவன் சொல்லிட்டான், மலையே சரிஞ்சுக்குது, எங்கேருந்து இது இத்தனை நாள் கழிச்சு ரெடி ஆகுது? அது அவங்க இன்னும் 1.5 மாதத்துக்கிட்ட, நீங்கள் வேணால் 1.5 மாதம் லே ஸ்டை போட்டுங்க அப்படின்ட்டானுங்க. 1.5 மாதம் லேல போட்டால் எனக்கு யாரா சோறு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கப்பான்னு லேக்கு என்ன பண்ணிட்டோம், ஏர்போர்ட் போய் டிக்கெட் எடுக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துடலாம், வண்டியை கொரியரில் போட்டுடலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். நம்ம பசங்க வண்டி எடுத்து வந்தானுங்களே, நான் அங்கே போய் ரெண்டல் பைக் எடுத்துட்டேன். நம்மளால் அந்தளவுக்குலாம் பட்ஜெட் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டல் பைக் எடுத்து அதை மட்டும் அதில் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் அவன் ₹1 கூட இருப்பான் போல, நல்லா ஏமாற்றி விட்டான். ரெண்டல் பைக் ஒரு நாளைக்கு 3000 வாடகை, ஒரு பைக்கிலுக்கு 2 பைக்கு சேர்த்து 6000 வந்தது வண்டிக்கு மட்டுமே. ஒரு வண்டிக்கு 6000, 2 வண்டிக்கு எவ்வளோ ஆச்சு? அவருன்னா நாங்கள் லடாக் லேக்கு நாங்கள் வரவே மாட்டோன்னு அவர் நினச்சிட்டாரு, புரியுதுங்களா? ஏன்னா வந்து நாங்கள் போகும்போதே மணாலி ரூட்டு பிளாக்டு, உங்களுக்கு தெரியும். கார்கில் ரூட்டு மட்டும்தான் ஓப்பனு. கார்கில் ரூட்டில் ஓப்பன் பண்ணி அவன் கார்கில் ரூட்டை போய் ரீச் பண்ணி கார்கில் வழியாக உள்ளே போயிட்டோம். இது பெரிய கதையாக போங்க அந்த லடாக் கதை சீரீஸு. அதனால் வந்து அதை நீங்கள் பிளாகில் பாருங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்டோரி விட்டு நான் வேறு ஸ்டோரிக்கு அடுத்த ஸ்டோரிக்கு வரேன். இந்த தான் வந்துட்டேன். லேலேருந்து கிளம்பி கார்கில் நாங்கள் ஃப்ளைட்டில் போகலான்னு முடிவு எடுத்தோம். ஃப்ளைட்லேயும் பார்த்தா டிக்கெட்டு கிடைக்கல, வெதர் சரியில்லைன்னு டிக்கெட் இல்லைன்ட்டான் ஃப்ளைட்டில். அப்படி கிடைச்சாலும் 12000 வருது ஒரு ஆளுக்கு. 4 பேருக்கு எவ்வளோ வருது? 50,000 கிட்ட போயிடுது, ஓகேவா? டெல்லிக்கே 12,000. டெல்லியிலேருந்து அப்போ எப்படி போகிறது? ட்ரெயினில் போகிறதுனா அது ஒரு 4,000 ஆகுதா? சரி என்ன பண்ணோம், சரி எப்படியோ ஒரு வழியில் வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு 4 பேரை வண்டியை எடுத்தோம். ஓட்டணும் 2000 கிலோமீட்டர். எப்படின்னா இங்கேருந்து கார்கிலேருந்து உதயபூர் போயிட்டோம். உதயபூரில் போய் பார்த்தா அங்கே லேண்ட்ஸ்லைடு, திருப்பி 200 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஓட்டணுவா. ரிட்டர்ன் வந்து திருப்பி கார்கில் வந்து ஜம்பு ரூட்டு போகணும். ஜம்பு போய் அதுக்கப்புறம் ஜம்பு ரூட் எடுத்தோன்னா ஸ்ரீநகர் அந்த மாதிரி ரூட்டில் மேப் திருப்பியும் போன வழியே நாங்கள் அந்த மேப்பே ரிட்டர்ன் 2 வாட்டி சுற்றிட்டோம். அதை பாகிஸ்தானு பார்டர்கிட்டே ஓட்டிகிட்ருக்கோம். எப்போ இருந்தாலும் எங்களுக்கு ஆபத்தான செயல்களில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, ஓட்டின்னு எஸ்ஆகி வந்துட்டோம். அதே மாதிரி நல்லா அதுவும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா ஜாலியாக ஆப்பிள்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த பையனுக்குறான் பாரு, திட்டு ஆப்பிள், எத்தனை ஆப்பிள் பிடிச்சி டப்பாவில் போட்டுக்கிறான் தெரியுமா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 2 ஆப்பிள் எடுத்துன்னு வந்தேன். சின்னதாக தான் இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டுங்க அந்த ஆப்பிள். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஆப்பிள் எப்பவுமே டேஸ்ட் தான். அதுக்கப்புறமா புச்சி உதயபூர்லேருந்து வெளியே வந்துட்டா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. எங்களை மாதிரியே இன்னும் 2 ஜீவன் ஏரியா எங்களை மாதிரியே இன்னும் நாங்கள் 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரியே இன்னும் 2 ஜீவனை பார்த்தோம்.
அதுவும் எங்கள் பெருங்குடி சென்னையை சேர்ந்த பசங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானுங்க போல இருக்குது. அவனுங்கள பார்த்தோம். அவனுங்கிட்ட கேட்டால் நீ நாங்கள் சென்னை தான், நாங்கள் பெருங்குடியில் இருக்கோம், நாங்கள் வேலைச்சேரி தரமணி அந்த மாதிரி சரௌண்டிங்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே நான் ஜாயின் பண்ணி அப்புறம் அவனுங்க கூட ஜாயின் பண்ணி 6 பேரும் சேர்ந்து ஜெய்ப்பூர் போய் ஸ்ரீநகர் போய் ஸ்ரீநகர்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்ப்பூரில் ஜம்புக்கு போய் அப்படியே 1 by 1 ரீச் ஆகி எல்லாத்தையும் வெளியே வந்து டெல்லிக்கு வந்தோம். லாஸ்ட்டாக டெல்லியில் வந்து என்ன பண்ணோம், வண்டி கொரியர் போட்டோம். வண்டியை கொரியர் போடு தூக்கி போடு, வண்டியை கொரியர் போட்டால் கொரியர் அங்கே ட்விஸ்ட் வச்சானுங்க. நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு எங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுல்ல, நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டு கேன்சல், ட்ரெயின் டிக்கெட் ஏன்னா டைம் இதுவாக கேன்சல் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஆனால் ட்ரெயினில் ஏற்றுறதுக்கு உள்ளே ஒரு 6 டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு டெல்லியில் சொல்லிட்டாங்க. உள்ள ட்ரெயின்லேயே நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வண்டியை போடுவோம், எல்லாம் போட மாட்டோம்ட்டாங்க. சரி என்ன பண்ணோம், வேறு என்ன பண்ணுறதுனா பார்சலில் போட்டோம். பைக்குக்கு தனியாக ஒரு இருக்குது, பார்சல் தனியாக ஒன்று இருக்குது போல இதுலேயே. பார்சலில் போட்டு பார்சலில் அமுச்சு விட்டோம் வண்டியை. பார்சலில் அப்புறமா வண்டி கிட்டத்தட்ட 11 நாள் கழிச்சு வண்டி கைக்கு வந்தது. ஓகேவா. நாங்கள் என்ன பண்ணோன்னா பார்சலில் போட்டு டைரெக்டாக ஏர்போர்ட்டு, அப்போ ஃப்ளைட் டிக்கெட் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு டைரெக்டாக டெல்லியிலேருந்து சென்னை சல்லுன்னு இறங்கி சென்னையில் வந்து லேண்ட் ஆகிட்ட பேருக்கு தான். அங்கேருந்து லேண்ட் ஆகிட்டு டைரெக்டாக வண்டி காரு புக் பண்ணி எங்கே தெரியுமா போனோம், எல்லா வீட்டுக்கு தானே போகணுன்னு நினைப்பீங்க, ஆலந்தூர் சுக்குபாய் பிரியாணி போய் சாப்பிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக எங்கேயுமே செட் ஆகலை. அது கேண்டீனில் செட் ஆகிடுச்சு, ஆனால் அது ஒரு வேளை தான், மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான் அது கொஞ்சம் நார்மலாக இருந்தது. மீதிலாம் நைட்டில் வழக்கம் போல் சப்பாத்தி ரொட்டியை குத்தி ஏமாற்றிட்டாங்கன்னு. நைட்டில் மட்டும் நடுவில் மதியானம் மட்டும் நல்லா கொஞ்சம் ரசம் சாம்பார் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஒரு 3 நாள் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம். மீதி நாள்லாம் சப்பாத்தி ஃபுட்டுலாம் பயங்கரமான ஃபுட்லாம் கொடுத்தானுங்க. அதெல்லாம் சாப்பிட்டேன், ஏன்டா வாழ்க்கையில் சாப்பிட்டோன்ற அளவுக்குலாம். ஏதோ மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்கப்பா, இவ்வளோ பெரிய உண்டை மாதிரி போட்டு குழம்புல சாப்பிட்டுட்டு ஒரே கேஸ் ப்ராப்ளம். ஐயோ வாயே ஒரே நாத்தடிக்குது வாயிலேருந்து. அது மட்டனை வெயிலில் காய வச்ச மாதிரி காய வச்சு ஏதோ பண்ணுவானுங்க போல இருக்குது. அதான் பண்ணி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எப்பா தெய்வங்களே சாமிங்களா அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நேராக சுகுபாய் போயிட்டு நல்லா ஒரு காட்டுன்னு கட்டிட்டு அவ்வளோதான் அப்படியே சேலத்தை வண்டி ஏற்றி அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டோம். ஜான் என்னை ட்ராப் பண்ணிட்டான், அவன் இறங்கினான். அதே மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சு விட்டாச்சு. ஆனால் என்னன்னா நாங்கள் போட்டது 15 நாள் பிளானு 22 நாள் ஆயிடுச்சு திருப்பி நாங்கள் சென்னைக்கு வரத்துக்கு. ஆனால் அது புதிய எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. ஓகேவா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்களுக்கு. அவ்வளோதான். அதில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவு கெயின் பண்ணுவோன்னு நினைக்கல. ஏன்னா நாங்கள் நினச்சது வேறு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சதுன்னா லேலேருந்து டெல்லியிலேருந்து 900 கிலோமீட்டர் தானே ஓட்டணும், 4 பேர் போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஓட்டின பைக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். எங்களாலே அவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். அது ஓட்ட முடிஞ்சது. அது எப்படி நான் அந்த அளவுக்கு வந்து அந்த ரயிலில் வந்து என்ஜாய் பண்ணோம். நிறைய டைம் அந்த வண்டியில் உட்கார்ந்து போகிற ஃபீலிங்கும் கொஞ்சம் ஒரு லெவலில் இருந்தது தான். பாடி பெயின் இருந்தது. ஆனால் வண்டி வந்து நாங்கள் ஓட்ட அடுத்தது எங்களுக்கு அந்த லேக்கு போய் ரீச் ஆகிடணுன்ற மட்டும் டார்கெட்டை மட்டும்தான் பண்ணி போகணுமே தவிர, ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான ரூட்டில் போகணும். ஆர்மி ஒரு பக்கம், மிலிட்ரி, அதான் சொன்னால் நீங்களாம் சிரிப்பீங்க. இப்போ இந்த ஒரு மாதிரி டர்னிங் வருது இல்லை, இப்போ அந்த டர்னிங் வருதுன்னா அங்கே அந்த பக்கம் யாருக்கு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, நாங்கள் அந்த டர்னிங்கில் அப்படி திருப்பும்போது ஒரு ஆர்மி ஸ்குவாடே நின்று AK-47 கவுன்னு எடுத்து எங்களை பார்த்து திருப்பினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது இது வந்து நீங்கள் அந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா உதிரிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அந்த இடத்துல வந்து ஒரு ஜீப்பு 3 ஜீப்பு 4 ஜீப்பு இருந்தது. ஜீப்பு எல்லாம் கன்னோட வச்சுக்கின்னு மலையிலேருந்து ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க போல. நாங்கள் அந்த டர்னிங்கில் போய் ஸ்பீடாக திருப்பும்போது கன்று அப்படியே பட்டன்னு எல்லா கன்னும் எங்களை பார்த்து திரும்பிச்சு. அல்லு கைண்டு கொடுத்தோம். அப்படியே நிறுத்தாமல் இப்படியே போகிற மாதிரி நிறுத்தாமல் போயிட்டு தாண்டி போய் நிறுத்திட்டு, தம்பி என்ன பண்ணாங்க பார்த்தியா அப்படின்னு நிறுத்திருந்தனா போட்டுட்ருப்பானுங்கடா காலையிலேன்னா. அப்போ தான் உஷாரானோம். ஐயா சாமிங்களா. ஆனால் எந்த காலத்துக்கு கொண்டு அந்த மாதிரி ஸ்குவாட் இருக்கும்போது நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படியோ பூந்து கீந்துச்சு. டெய்லி சென்னை வந்து சேர்ந்தது பெரிய ஒரு அதிசயம்தான். சரி, ஓகே,
இப்போ டெல்லி லடாக் சீரீஸோட எண்டு வந்து இதில் நான் முடிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக நான் எடிட்டிங் ப்ராசஸிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நான் காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். 8 மாதம் வந்து எனக்கு சரியான ப்ரெஷர் ஆகிடுச்சு. இந்த 8 மாதம் ப்ரெஷரை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ஊட்டி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஊட்டி போகிறோம், 2 நாள் ரிலாக்ஸாக தூங்குகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து கீழே இறங்குறோம். வழக்கம் போல் திருப்பி ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு வேணால் ப்ரோக்ராம் போவோம். இப்போ இந்த ப்ளாக் வந்து எண்டெலாம் ஆகாது. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு ஊட்டியோட ஃபுல் ப்ளாக் நான் எடிட் பண்ணி போட்டுருவேன். கொச்சிக்காதீங்க, இந்த எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அதை அப்படியே ஷார்ட்டாக விட முடியாது. அந்த லடாக் ப்ளாகு, லடாக்கில் என்னென்ன நடந்ததோ அந்த நடுவில் வந்து என்னென்ன நாங்கள் ரிஸ்கில் இருந்தோமோ அதெல்லாம் ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல கேமராவை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் ஆர்மி கண்ட்ரோல். ஓகேவா? அதனாலேயும் வந்து கேமராஸ் வந்து நிறைய இடத்துல என்னால் யூஸ் பண்ண முடியல. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளாகை முடிச்சிடுவேன். இப்போ இந்த ப்ளாக் கண்டினியூ தான் ப்ளாக். இது வந்து ஒரு ப்ளாகாக தனியாக வந்துடும். இந்த ப்ளாக் வந்து தனியாக வரும், ஊட்டி ப்ளாக். ஓகேவா? இந்த ப்ளாகை பாருங்கள். இந்த ப்ளாகில் வந்து ஃபுல் அண்ட் என்ஜாய்மெண்ட் தான். கட்சியை பற்றி தான் பேச மாட்டேன், குழப்பத்தீங்க. இப்போ இந்த கட்சியில் தான் என்ன மன உடைச்சல் காலாக்கிடுவானுங்க எல்லாரையும். நம்ம ஒருத்தனை நம்புவோம், அவன் நம்மளும் நல்லா பின்னாடி வேலை செஞ்சுட்டு போவானுங்க. எல்லோரும் லடாக் ஸ்டோரியை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி நான் வேணும் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேவா? இப்போ இனிமேட்டு அதை பற்றி நான் பேச மாட்டேன். இது வந்து இனிமேட்டு ஃபுல்லாக ஊட்டியோட ஃபுல் அட்வான்ச்சர், என்னென்ன பண்ண போகிறோம், ஊட்டியில் என்னென்ன பிளான்ஸு, என்னென்ன ஐடியா போட்டிருக்கு அப்படின்றத இனிமேட்டு தான் போவோம். அதே மாதிரி ஊட்டியோட ரோடு பார்த்தீங்கன்னா லடாக், லடாக்னு பேச மாட்டேன் சொல்லிட்டு லடாக் பற்றி பேசுகிறேன். ஏன்னா அது அந்தளவுக்கு அழகுங்க, சீரியஸாக. சரி, ஓகே. ஊட்டி மான்சூர் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறேன்னா, வேறு லெவலில் ஊட்டியில் உதகை மலை. ஆமாம், ஆக்சுவலாக ஊட்டிக்கு உதகை மலைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கூகுளில் கூட நம்ம உதகை மலைன்னு சொல்லிட்டு. இந்த உதகை மலையில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது, குரங்கு இருக்குது, நான் இருக்கேன், ஜான் இருக்கான், பின்னாடி டாப் பாக்ஸ் இருக்கிறான், எல்லாருமே இருக்காங்க. அதான் நோ ப்ராப்ளம், மக்களும் இருக்காங்க. இப்படி தான் பைத்தியக்காரத்தமாக நான் பேசி சுற்றி நடப்போம். அதெல்லாம் வந்து டப்புன்னு எடிட்டில் தூக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஊட்டிக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எந்த வழியாக உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வழியாக உள்ள மேலே ஏறி வரும். மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோட். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தீம் பார்க் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் டப்புன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிப்பாங்களே. ஓகே, மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே அந்த அதிகம் பார்க்கலாம். இங்கே யானைகள் ஜாக்கிரதை போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த யானைக்கு தெரியல நம்ம வரது அதுக்கு தான் ஜாக்கிரதை போர்டு வைக்கணும்ட்டு. காட்டு மாடுகளும் இருக்கிறதாம், அதுக்கு பிரச்சனை ஜானுக்கிறான். அடுத்தது சரி, ஓகே. போகுமாரெல்லாம் ஒரே பள்ளமேடாகவே உள்ளதே குமாரே. வண்டியை கான்ட்ரஸியாக ஓட்டணும். அழகான வியூ பாயிண்ட்ஸ், அழகான டர்னிங்ஸ். ஏன்னா வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து முன்னாடி பிளாக்லேயே சொல்லிடுவேன். பிரேக்கிங் ரெண்டும் புட்டுக்காசினா பிரேக் அடிக்கும், ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் மினிமம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். அதையும் பார்க்க முடியாது, ஏன்னா அதுவும் ஒர்க் ஆகலை. வண்டியில் இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னா இன்ஜின் மட்டும் ஒர்க் ஆகுது, ஹெட்லைட் ஒர்க் ஆகுது, ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக்கு, அதெல்லாம் முறுக்கின்னு போயினே இருக்கேன். அப்படியே பொறுமையாக அழகாக ஒரு டர்னிங் இருக்குது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. இதில் இந்த டர்னிங் தாங்க நிறைய பேர் ஊந்துருவாங்க. ஏன்னா அது வந்து கரெக்டாக அது செகண்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் மட்டும்தான் அதில் ஏறணும். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணால் 4வது 5வது கிலோ வந்து அவங்க முக்கியம் கிடப்பாங்க. அப்படி விட்டாங்கன்னா வண்டி சாஞ்சிடும், கீழே விட வேண்டிய மாதிரி இருக்கும். ஓ, நல்லா அப்படிலாம் வாயை பழக்கிறவங்களாம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இது ஊட்டிங்க, நல்லா இருக்கு. அது வரைக்கும் ஒன்றும் நல்லா தெரியா லாரிக்கார அங்கிள். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டி தூங்கலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா போனோன்னு ரூம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் அவுத்து போட்டுச்சு, எல்லாத்தையும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரௌசரு உள்ள ட்ரௌசர் ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுன்னு நல்லா படுத்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு 4:30 அப்படியே ஏந்த அந்த ஃப்ளவர் கார்டன் இருக்குல்ல, பஸ்ஸு ஃப்ளவர் கார்டன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு விசிட்டை போட்டுட்டு நாளைக்கு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ளவர் கார்டன் வீடியோ இதில் அட்டாச் பண்ணுவேன். அவன் வண்டி நிறுத்துறான்டா, அடி அவன் பின்னாடி ஓகே வாங்கி ஏறுறாப்பளையும். ஆமாம், ஆக்சுவலாக அந்த பண்ணது கரெக்ட் தான், வாங்கி தான் ஏறணும். ஏன்னா எதில் பஸ்ஸோ லாரியோ வந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க், ஒரு பிரேக்கிங் கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
நம்மளும் அப்படியே பார்த்து பொறுமையாக தான் போகணும், ஏன்னா சடனாக கட்டிங் வரும். இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல பிளாக் தண்டர் நிலம்லாம். சரி ஓகே, இந்த இடத்துல கொஞ்ச நாள் அப்படியே சைலண்ட் பண்ணிட்டு நல்ல வியூ பாயிண்ட்லாம் வந்தால் அப்படியே காமிச்சிட்டு ப்ளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வீடியோ பெருசாக போய்டும், அதுக்கு தான்.